ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல தேர்ட் சப்டிவிஷன் தான். சரி, எக்ஸசைஸ் 1.4ல தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இந்த சம்மை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா, ரொம்ப கிளியராக கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஆல்ரெடி 8th சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் போட்டுருக்கோம். அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோவுக்கு வராதிங்க. ஸோ அந்த 2 வீடியோஸும் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஸோ இப்போ 2.0164 இருக்கா. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. 1 2 3 4 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இதை அப்படியே எழுதிட்டு எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கோ அத்தனை ஜீரோஸ் போட்டுக்கணும், முன்னாடி 1 போட்டுக்கணும். ஓகே, நான் போன வீடியோவில் சொன்னதே தான். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவேலண்டா டிவிஷனும் பண்ணிடணும். இது புரியுதா? ஆடிஷன் பண்ணா சப்ட்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணா டிவிஷனும் பண்ணணும். ரைட். இப்போ 2.016 10,000 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் இல்லை, அந்த பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும். ஸோ 2016 டிவைடட் பை கீழே இருக்கிற இந்த 10,000 அப்படி எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, ரெண்டு இதுக்குமே லாங் டிவிஷன் கண்டுபிடிக்கும். 2016க்கும் 10,000க்கும். ஓகே, சரி, இப்போ நல்லா கவனிங்க. லாங் டிவிஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரைட் டு லெஃப்ட்ல இருந்து ரெண்டா நம்பர்ஸை பிரிக்கணும். ஆமாவா? இப்போ என்ன ஆகும், இப்போ இந்த 2ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. இந்த 2வை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் டேபிள்ல பார்க்கணும். 1 1s 1, ஏன்னா 2 வராது ஸ்கொயர் டேபிள்ல. ரைட்டா, 2ல 1 போச்சுன்னா மிச்சம் 1. நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு நம்பர் எழுதணும். அது என்ன பண்ணணும், இங்கே 2ஆல மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய நம்பரை எழுதிக்கணும். 2 × 1 2. இப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 2 சம் சொன்ன மாதிரியே தான். ஓகே, நல்லா கவனிங்க. இப்படி 2ன்னு எழுதின பிறகு இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு போட்டுக்கோ. சரியா? இப்போ கோடு போட்டீங்களா, இதை எடுத்து இங்க எழுதுங்க. இந்த ப்ராசஸை மட்டும் நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்கன்னா லாங் டிவிஷன் ஈஸி. இப்ப பாருங்க, இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ரைட்டா? இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். இப்போ இங்க 1 போட்டீங்கன்னா இங்கேயும் 1 தான் போடணும். ரைட்டா? ரைட். இப்போ இங்க 1 போட்டு இங்க 1 போடுறோம்னு வச்சுக்கோங்க. இதோட ஆன்சர் என்ன? 21. ரைட்டா? இப்போ அகைன் சாரி, அதே பிளாக்லேயே யூஸ் பண்றேன், நல்லா கவனிங்க. இப்போ இங்க 2 போட்டு இங்கேயும் 2 போடுறோம் அப்படின்னா 44. இப்போ இங்க 3 போடுறோம், அப்போ இங்கேயும் 3 69. இங்க 4 போடுறோம், இங்கேயும் 4 போடுறோம். கொஞ்சம் பொறுமையா கவனிங்கப்பா, அவசரப்பட்டுறாதீங்க, கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இந்த ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா அடுத்ததெல்லாம் நீங்க ஈஸியா சம் சால்வ் பண்ணிடலாம். 5 போட்டு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 125. நல்லா கவனிங்க. இப்போ இங்க வாங்க, சம்முக்கு வாங்க. இங்க என்ன பண்றோம்னு இப்ப 1 தான் இருக்கு இல்லையா. 1 வந்து சின்ன நம்பர். ஸோ அதை பெரிய நம்பர் ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், பக்கத்துல இருக்கிற 2 நம்பரை கீழே இறக்குறேன். ஸோ 2 நம்பரை தான் இங்க கீழே இறக்க முடியும். ஸ்கொயர் டேபிள்ல 2 நம்பரை தான் கீழே இறக்க முடியும், ஒரு நம்பரை நம்மளால கீழே இறக்க முடியாது. ரைட், ஓகே. இப்போ என்கிட்ட என்ன நம்பர் இருக்கு? 101 இருக்கு. இப்போ நீங்க செக் பண்ண வேண்டிய டேபிள் எதுன்னா இதை தான் கண்ணா. இந்த இடம் மட்டும் நீங்க தெளிவா பார்த்துக்கணும். இப்போ 101ங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு இல்லையா. 101ன்றது 96க்கும் 125க்கும் நடுவுல தானே 101 இருக்கு. அப்ப இதோட இமீடியட் சின்னது எது? இது. ஆமாவா? ஸோ அப்போ நான் இங்க என்ன நம்பர் போடணும்? 4 இங்க போடணும், இங்க ஒரு 4 போடணும். 96. கிளியரா இருக்கா? இப்போ 101ல 96 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 5. இப்போ அகைன் நல்ல ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ அகைன் இந்த இடத்துல நான் ஒரு நம்பர் போடணுமா? என்ன நம்பர் போடணும்? இப்போ இருக்கிற கோஷியன்ட்டை 2ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 24.
8 கிடைக்குமா? 28. 14 into 2 28. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ டக்குன்னு அடுத்த செகண்டே நீங்க என்ன பண்ணிடணும், இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு போட்டுடணும். அதை நீங்க இப்ப தனியா எடுத்து எழுதணும். $28 இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எது போட்டு பார்க்கலாம்? இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு. 1ல இருந்து போட்டு பாருங்க. சரியா? இப்ப 1 போட்டு பார்ப்போம் என்ன வருது. 1 போட்டீங்கன்னா 281. இப்ப அடுத்து என்ன நம்பர்? 2 போட்டீங்கன்னா 464. அடுத்து சாரி 465. அடுத்தது 3 போட்டீங்கன்னா 948. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ இந்த 5ங்கிறது சின்ன நம்பர். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், பக்கத்துல இருக்கிற இந்த 64 அப்படியே கீழே இறக்க போறேன். ரைட்டா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன நம்பர் போட்டா எனக்கு 564 வரும்? நீங்களே இந்த டேபிள்ஸ்ல பார்த்து சொல்லுங்க. 2. அப்போ 2 போட்டா இங்க 564 வந்துடும். கீழே 0. சம் முடிஞ்சுப்பா. அப்போ 142 இதுதான் அதோட ஆன்சர். ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதான அவங்க கேக்குறாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெசிமல் கேட்டாங்க. ஸ்கொயர் ரூட் போட்டு ஓகே. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20164 ஓட வேல்யூ என்ன? 142. சரி, இப்ப இங்க வாங்க. மொத்தமா இதுக்கு நீங்க ஒர்க் பண்ணவே தேவையில்லப்பா. மொத்தமா எத்தனை 0 இருக்கு? 4 0 இருக்கா? அப்ப நீங்க 1 போட்டு 2 0 போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஓகேவா? ஸ்கொயர் ரூட்னு கேட்டா அதை கம்மி பண்ணுங்க, ஸ்கொயர்னு கேட்டா ஜாஸ்தி பண்ணிக்கங்க. எப்படி? இப்ப பாருங்க, 4 0 இருக்கு. ஸ்கொயர் ரூட்னு கேட்டதுனால நான் 2 போட்டேன். இப்ப இதுவே ஸ்கொயர்னு கேட்டிருந்தா 2 4 மாறி இருக்கும். புரிஞ்சுதா? 4 8 மாறும். ஸோ இதுதான் கணக்கு. சரியா? சரி, ஓகே. இது புரிஞ்சுதா? இப்ப பாருங்க அடுத்தது. இப்போ 142 டிவைடட் பை 100. டிவிஷன்ல எப்பெல்லாம் 100, 10, 10,000 இந்த மாதிரி இருக்கோ ரொம்ப சிம்பிள். எத்தனை 0 இருக்கு? 2 0. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், 142 போட்டுட்டு 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சிடணும். தட் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஆன்லைன் டியூஷன் போயிட்டு இருக்குப்பா. யாராவது விருப்பம் இருந்தீங்கன்னா ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈவினிங் தான். ஓகே. தேங்க்யூ.